கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கிறவர். இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியாதவைகளை சாதிப்பதற்கு பலனும், தாங்கிக் கொள்ள முடியாத பாரங்களை தாங்கிக் கொள்வதற்குண்டான பலனையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்கு காத்திருக்கும் பொழுது, அவரிலே நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதிகமான கிருபையை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, இந்த நாளிலும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவரை சார்ந்து நிற்கிறவர்களுக்கு அவர் அதிகமான கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, இன்று அவர் அதிகமான கிருபையை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகவே தான் அதற்கு அடுத்த வசனத்திலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில், நம் இருதயத்தில் இருந்த கீழ்ப்படிதல், வைராக்கியம் இன்றைய நாளிலே எப்படியாக இருக்கிறது? கிறிஸ்து என்னை நடத்துவார் என்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கா? இல்லைன்னு சொன்னால் ஏதோ நடக்கும், இல்லை நடக்காது அப்படி என்று சொல்லி பாதியாக நம்முடைய விசுவாசத்தை பிரித்து போட்டு கொண்டு இருக்கிறோமா? தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த வார்த்தைகளை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலும் நீ காயப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவைகளோடு இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறபடியினால் இப்பொழுது இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். நாம் ஒருமனப்பட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பரலோகம் என்று பதில் கொடுக்கும். உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். பிசாசை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த நாளிலும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் பலவிதமான பாடுகள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான இழப்புகள், இவைகளின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை அனுப்புங்கப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அல்லவா என்று இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக திறப்பிலை நிற்கிறப்பா. ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்வின் கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே, வியாபாரத்தின் தோல்விகள் மாறட்டும், இழப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை இந்த நாளிலே அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா, இவருக்காக ஸ்தோத்திரம். எஸ் மை லார்ட், ஒரு பெரிய மைட்டி டெலிவரன்ஸ் இந்த நாளிலே என் ஆண்டவர் கொடுக்கிறதா, இவருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.